அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜப்பானில் கடும் புயல் தாக்குதல், 5 பேர் காயம், பல விமானங்கள் ரத்து. சீனாவிலிருந்து பிரான்ஸ் நோக்கி புறப்பட்ட பயணிகள் விமானத்தில் திடீர் தீ விபத்து. ஆப்கானிஸ்தானில் போதிய உணவின்றி 1 கோடி குழந்தைகள் தவிப்பு. அமெரிக்கா ஆஸ்திரேலியாவிலிருந்து தூதர்களை திரும்பி பெற்றது பிரான்ஸ். மியான்மரில் ஆங் சான் சூகிக்கு ஊழல் வழக்குகளில் 60 ஆண்டு சிறை கிடைக்க வாய்ப்பு. ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வெடித்ததில் 2 பேர் படுகாயம். நாடுகளுக்கிடையிலான உறவுகளை வலுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானம். அல்ஜீரிய நாட்டின் முன்னாள் அதிபர் மரணம். காபூலில் 10 பொதுமக்கள் பலி, பகிரங்க மன்னிப்பு கோரிய அமெரிக்க தளபதி. சர்வதேச எல்லைப் பகுதியில் பறந்து பரபரப்பை ஏற்படுத்திய பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம். தொடர்வென விரிவான செய்திகள். ஜப்பானில் சாந்து புயல் பாதிப்புகளை முன்னிட்டு 49 விமானங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஜப்பான் நாட்டில் சாந்து என பெயரிடப்பட்ட புயல் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டின் பசிபிக் கடலோர பகுதியில் மையப்பகுதியின் கிழக்கு நோக்கி புயல் நகர்ந்து செல்கின்றது. இந்த புயலால் மணிக்கு 67 மைல்கள் வேகத்தில் பலத்த காற்று வீசி வருகின்றது. இதனால் நாகசாகி, புகுவேகா மற்றும் சாகா ஆகிய மாகாணங்களில் 5 பேர் வரை காயமடைந்துள்ளனர். புயலை முன்னிட்டு ஜப்பானின் சிகோகோ மற்றும் கியூஸ் ஆகிய தீவுகளின் தென்மேற்கு பகுதிகளில் மொத்தம் 49 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஜப்பான் அரசு அறிவித்துள்ளது. சீன தலைநகர் பீஜிங்கில் இருந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நோக்கி இன்று காலை பயணிகளுடன் ஏர் பிரான்ஸ் விமானம் புறப்பட்டது. விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த சத்தத்தை தொடர்ந்து விமானத்தில் திடீரென கரும்புகையுடன் தீப்பற்றி எரிந்தது. இந்த வெடி விபத்து விமானத்தின் வால் பகுதியில் ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகின. இந்த தீ விபத்தை அடுத்து துரிதமாக செயல்பட்ட விமானி உடனடியாக விமானத்தை பீஜிங் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கினார். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இச்சம்பவத்தில் பயணிகள் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்தில் விமானத்தின் ஒரு இருக்கை சேதமடைந்திருப்பதை அந்த விமானத்தில் பயணம் செய்த ஒரு பயணி புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். சீனாவிலிருந்து பிரான்ஸ் புறப்பட்ட ஏர் பிரான்ஸ் பயணிகள் விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் குறித்தும் தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் சீன அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் போதிய உணவு, மருந்து, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் 1 கோடி குழந்தைகள் தவிர்த்து வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் அரசுக்கு எதிரான போரில் ஆட்சி அதிகாரம் தலிபான்கள் அமைப்பிடம் சென்றுள்ளது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் போதிய உணவு, மருந்து, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளின்றி 5 வயதுக்குட்பட்ட 1 கோடி குழந்தைகள் தவிர்த்து வருகின்றனர் என யுனிசெஃப் அமைப்பு அதிர்ச்சி தெரிவித்துள்ளது. இதுபற்றி அந்நாட்டுக்கான யுனிசெஃப் அமைப்பின் தலைமை தொடர்பு அதிகாரி சாம் மோட் கூறும்போது, அடிப்படை வசதிகள் போதிய அளவில் கிடைக்காத சூழலில் பல குழந்தைகள் ஊட்டச்சத்து இன்றி மருத்துவமனை படுக்கைகளில் இருக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. அவர்களுக்கு மனிதநேய உதவி அளிக்க வேண்டிய அவசர தேவை உள்ளது. வறட்சியால் குடிநீர் கிடைக்காமலும் பலர் காணப்படுகின்றனர். கடந்த மாதத்தில் ஊட்டச்சத்து பற்றாக்குறையுடன் கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று எண்ணற்ற மருத்துவர்கள் கூறி வருவதாக யுனெஸ்கோ அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து தங்கள் நாட்டு தூதர்களை பிரான்ஸ் அரசு திரும்ப பெற்றுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து இந்தோ பசிபிக் பகுதிக்கு புதிய மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கட்டமைப்பை அறிவித்துள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டவே இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக 3 நாடுகளும் கூட்டாக அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த கூட்டணியில் ஆஸ்திரேலியாவுக்கு அணு ஆயுதத்தை ஏவும் திறன் கொண்ட 8 நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க தேவையான தொழில்நுட்பத்தை வழங்க அமெரிக்கா ஒப்பந்தம் செய்துள்ளது. இதற்கிடையில் பிரான்சிடமிருந்து 12 நீர்மூழ்கி கப்பல்களை வாங்க 2016ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா ஒப்பந்தம் செய்திருந்தது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு 66 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். ஆனால் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இணைந்து உருவாக்கியுள்ள புதிய கூட்டணியில் ஆஸ்திரேலியாவுக்கு அணு ஆயுதத்தை ஏவும் திறன் கொண்ட 8 நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க தேவையான தொழில்நுட்பத்தை வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது. இதையடுத்து பிரான்சிடமிருந்து 12 நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கும் ஒப்பந்தத்தை ஆஸ்திரேலியா ரத்து செய்துள்ளது. இதனால் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நட்பில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவிலிருந்து தங்கள் நாட்டு தூதர்களை பிரான்ஸ் திரும்ப பெற்றுள்ளது. நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கும் ஒப்பந்தத்தை ஆஸ்திரேலியா ரத்து செய்தாலும் இதற்கு அமெரிக்காவுடனான புதிய ஒப்பந்தம் காரணமானதாலும் 2 நாடுகளிலிருந்தும் தங்கள் நாட்டு தூதர்களை பிரான்ஸ் திரும்ப பெற்றுள்ளது. நட்பு நாடுகளாக விளங்கி வந்த பிரான்ஸ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இடையே நீர்மூழ்கி கப்பல் கொள்முதல் விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை உலக அரசியலில் பெரும் முக்கியத்துவம் மிக்க விடயமாக மாறியுள்ளது. மியான்மரில் மனித உரிமை போராளி என்று அறியப்படும் பெண் தலைவர் ஆங் சான் சூகி மீதான ஊழல் வழக்குகள் அக்டோபர் 1 மியான்மர் இராணுவ நீதிமன்றத்தில் விசாரணை ஆரம்பிக்கப்படுகின்றது. தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் கடந்த ஆண்டு தேர்தலில் பெருவாரியாக வென்று ஆட்சியை பிடித்த ஆங் சான் சூகி கட்சியின் அரசை பிப்ரவரி 1 அந்நாட்டு இராணுவம் சூழ்ச்சியால் கவிழ்த்தது. ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்த்து ஆட்சி அதிகாரத்தை இராணுவம் கைப்பற்றியுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த பொதுத் தேர்தலில் மோசடி நடந்திருப்பதாக குற்றஞ்சாட்டி ஆட்சி கவிழ்ப்பை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றது மியான்மர் இராணுவம்.
ஆனால் மியான்மர் மக்கள் இராணுவ ஆட்சி ஏற்க மறுத்து கடந்த 5 மாதங்களாக வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். மக்களின் இந்த தன்னெழுச்சி போராட்டத்தை மியான்மர் இராணுவம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி வருகின்றது. இராணுவ ஆட்சி தொடங்கியதிலிருந்து இப்போது வரை இராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் 900க்கும் அதிகமான மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சிறை வைக்கப்பட்டுள்ள அரசியல் தலைவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும், அமைதியான வழியில் போராடும் அப்பாவி மக்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் எனவும் மியான்மர் இராணுவத்துக்கு சர்வதேச நாடுகள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக பொய் வழக்குகளை புனைந்து வரக்கூடிய இராணுவ ஆட்சி முறைகேடு நடத்தி தேர்தலில் வென்றதாக குற்றஞ்சாட்டி இராணுவ ஆட்சியை பிடித்த ஜனநாயக தேசிய லீக் கட்சித் தலைவர் ஆங் சான் சூகி உள்ளிட்டோரை வீட்டுக் காவலில் அடைத்து வைத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் மியான்மர் மக்கள் விடுதலைக்காக ஆங் சான் சூகி ஏற்கனவே 21 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்துள்ள நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசும் பெற்றவராக காணப்படுகின்றார். 76 வயதான ஆங் சான் சூகிக்கு இந்த ஊழல் வழக்குகளில் மீண்டும் சிக்கல் உருவாகியுள்ள சூழ்நிலையில் இவருக்கு இந்த ஊழல் வழக்குகளில் சிக்க வைத்து 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் காபூல் நகரில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் அரசுக்கு எதிரான போரில் ஆட்சி அதிகாரம் தலிபான்கள் அமைப்பிடம் சென்றுள்ளது. அதிபர் அஷ்ரப் கனி நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளார். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் போதிய உணவு, மருந்து, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் 5 வயதுக்குட்பட்ட 1 கோடி குழந்தைகள் தவித்து வருவதாக யுனிசெஃப் அமைப்பு அதிர்ச்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானின் காபூல் நகரில் PD-13 பகுதியில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஒன்று இன்று வெடித்துள்ளது. இந்த சம்பவத்தில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஆளில்லா விமான தாக்குதலில் 7 குழந்தைகள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் அமெரிக்காவின் தற்செயலான தாக்குதலாக பென்டகனும் உறுதிப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் தற்போது குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. ஆசிய பிராந்தியத்தில் நாடுகளுக்கிடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதில் ஐரோப்பிய ஒன்றியம் கவனம் செலுத்தியுள்ளது. ஜப்பான், தென்கொரியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுடன் தொழில்நுட்பம், வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது. வெளிநாட்டு அறிக்கைகளின்படி ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் கொள்கை மற்றும் ஆப்கானிஸ்தானின் தற்போதைய சூழ்நிலை என்பவற்றை கருத்தில் கொண்டு ஐரோப்பிய ஒன்றியம் இந்த முடிவை எடுத்துள்ளது. அல்ஜீரிய நாட்டின் முன்னாள் அதிபர் வயது முதிர்வு காரணமாக மரணமடைந்துள்ளார். அல்ஜீரிய நாடு வட அமெரிக்காவில் அமைந்துள்ளது. இந்நாட்டின் அதிபராக 1999ஆம் ஆண்டு அப்டெலிஸ் பொலிட்டிகா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்னர் நடைபெற்ற அனைத்து தேர்தலிலும் அப்டெலிஸ் பொலிட்டிகா வெற்றி பெற்று தொடர்ந்து அதிபராக பதவி வகித்து வந்தார். இதற்கிடையில் அல்ஜீரிய அதிபர் பதவியில் இருந்து அப்டெலிஸ் பொலிட்டிகா விலக வேண்டுமென்று அந்நாட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு அந்நாட்டு மக்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அதிபர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் 84 வயதான அல்ஜீரிய முன்னாள் அதிபர் அப்டெலிஸ் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவால் நேற்று மரணமடைந்தார். இத்தகவலை அல்ஜீரிய அதிபர் மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் காபூலில் ஆகஸ்ட் மாத இறுதியில் நடத்தப்பட்ட அமெரிக்க ட்ரோன் தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட 10 பொதுமக்கள் உயிரிழந்ததாக பென்டகன் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் அந்த சம்பவத்திற்காக அமெரிக்க மத்திய கட்டளையின் தலைவர் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி இஸ்லாமிய அரசு தற்கொலைப்படை தாக்குதலை குறிவைத்து அமெரிக்க விண்ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டது. இந்த தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் தொடர்பான அமெரிக்க மத்திய கட்டளையின் விசாரணை மற்றும் பகுப்பாய்வுகளில் உயிரிழந்தவர்கள் எவரும் இஸ்லாமிய அரபு போராளிகள் அல்ல என்றும் அவர்கள் பொதுமக்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த தகவலை அமெரிக்க மத்திய கட்டளையின் தலைவர் ஜெனரல் பிராங்க் மெக்கன்சி வெள்ளிக்கிழமை வெளிப்படுத்தியதுடன் தவறுதலாக இடம்பெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு அமெரிக்கா சார்பில் பகிரங்க மன்னிப்பும் கோரியுள்ளார். தலிபான்கள் திடீரென ஆட்சிக்கு வந்ததைத் தொடர்ந்து காபூல் விமான நிலையத்தில் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்ற சில நாட்களுக்கு பின்னர் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. சர்வதேச எல்லைப்பகுதியில் பறந்து பரபரப்பை ஏற்படுத்திய பாகிஸ்தானின் ஆளில்லா விமானம் ஒன்றை படையினர் விரட்டியடித்துள்ளனர். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே பஞ்சாபின் குர்தால்பூர் மாவட்டத்தில் உள்ள தேரா பாபா நானக் என்ற பகுதியில் சர்வதேச எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஆளில்லா விமானம் ஒன்று பறந்துள்ளது. அந்த ஆளில்லா விமானம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் ஒளிர்ந்துள்ளது. தரையிலிருந்து ஏறக்குறைய 400 மீட்டர்கள் உயரே பறந்துள்ளது. இதனை எல்லைப்படையினர் பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்த நிலையில் சில வினாடிகள் தென்பட்ட இதை படைவீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். பாகிஸ்தானின் விமானம் துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து பாகிஸ்தான் வானெல்லைக்குள் சென்றிருப்பதாக இந்திய விமானப்படையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இத்துடன் இன்றைய உலகின் முக்கிய செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலகின் செய்திகளையும் உலக நிலவரங்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். நன்றி.